சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு செயலை குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்க பழகிக் கொள்வோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பூமியில் பல உலோகங்கள் வெளிப்படுவது போல நீ செய்யும் தருமத்தால் நீ வெளிப்பட வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சித்தூர் அர்பன் மாவட்டம் மடனப்பள்ளி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ராமநாதபுரம் மாவட்டம் பாலன் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. எனது பேர் தமிழரசு சக்தி. நான் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் சேர்ந்த கோடிச்சேரி கிராமத்தில் பிறந்தோம். அது இங்கே திருமணமும் அங்கே தான். ஆனால் ஆரம்பத்தில் அம்மாவை பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் விஷ்ணு கோத்திரம், பெருமாள் தான் இஷ்ட தெய்வம். அப்படி இருக்கவங்கள எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு உடம்பு முடியாமல் அப்போ ஜிப்மர் பார்த்துட்டு இதில் வேலூர் சிஎம்சியில் வச்சுருந்தோம். அப்போ தான் அம்மாவை பற்றியே தெரியும். அவன் டாக்டரால் கைவிடப்பட்ட நிறையா பேரை அம்மா காவல் பண்ணியிருக்காங்க. இந்தமாதிரி மேன்மருவத்தூரில் இருக்காங்க. இப்படி ஒரு ஊர் இருக்கிறதோ, இப்படி ஒரு கோயில் இருக்கிறதோ எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கவில்லை அதை கேள்விப்பட்டோம். சரி எப்படியாவது இங்கே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாக்கா அப்போ நடக்க முடியல. வீட்டுக்கார் இருக்கும்போது முடியல. ஆனால் அவங்க அம்மா திருவடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரணும்னு பார்த்தா அதுக்கப்புறமும் வர முடியல. இடையில என் சின்ன தம்பிக்கு சென்னையில் பெண் எடுத்து கல்யாணம் பண்ணோம். அப்போ சென்னைக்கு போகும்போது இங்கே மாதிரி இந்த கோயிலுக்கு இறங்கிட்டு தான் போகணும். 1987 தான் வந்தோம் இங்கே. அதுலேருந்து அம்மாவை தெரியும். அம்மா வந்து சாமி கும்பிட்டு போகிறதே தான். அம்மா அதுக்கப்புறம் தான் அம்மா என்னை ஆட்கொண்டாங்க. இருந்தாலும் தொண்டுனா என்னானே அப்போ தெரியாது. ஏதோ எல்லா சாமி கும்பிட்றமெல்லாம் அதுவும் கருவறை அம்மா மட்டும்தான் பிடிக்கும். குரு அம்மா தெரியாது. என்ன சாதாரண மனிதரை வச்சு இந்த மாதிரி கும்பிட்றாங்களே, இது நல்லதான்ட்டு இது இருந்துச்சு. இதுக்கிடையில் நாங்கள் பௌர்ணமி விளக்கு பூஜை செய்வாங்க. எங்கள் யாதவ தெருன்னு எங்கள் தெரு ஃபுல்லாகவும் எங்கள் ஜனங்க தான். அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விளக்கு பூஜை செய்யும் போது மந்திர நூலெல்லாம் பற்றிலாம் தெரியாது. 108 1008 தெரியாது. வேறு அம்மன் பாட்டு படித்து தான் பூஜை பண்ணுவோம் பௌர்ணமிக்கு. அப்போ சித்ரா பௌர்ணமி தஞ்சை மாவட்டத்துன்னு தெரியாது. சரி சித்ரா பௌர்ணமி நம்ம ஆலயத்தில் மேல்மருவத்தூர் ரொம்ப விசேஷமாக நடக்குதான், நம்ம ஒரு வருஷம் போகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது 1990 கிளம்பும்போது போகலான்னு கிளம்புனா எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல. சரின்னு காரைக்கால் அட்மிட் பண்ணியாச்சு. அப்போ ரொம்ப சீரியஸான இருக்கும்போது ஒரு அம்மா வேப்பிலையை கையில் வச்சுட்டு செவுத்தை ஒட்டி இருக்க கட்டிலுக்கு இடையில நடந்து வந்தாங்க. எங்கள் அப்பாவை சுற்றி வந்திருக்காங்க. அதுலேருந்து படிப்படியாக குணமாயிடுச்சு அப்பாவுக்கு. திரும்பி அப்போ மன்றத்தை பற்றியும் தெரியாது. திடீர்னு எனக்கு ஒரு மன கஷ்டத்துலன்னா சரி தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லிவிட்டு தற்கொலை போனோம். சரி தற்கொலை போனாக்கா பேய் பிசாசாக தான் மாறணும். அதுக்கு பரிகாரம் என்னென்னா நம்ம காரைக்காலில் மன்றம் இருக்குது, அங்கே போய் ஒரு நாள் வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு போனோம் ஒரு நாள் மன்றத்துக்கு. போனோடனே அங்கேருந்து அம்மா அந்த படத்துலேருந்து ஒரு குரு படத்துலேருந்து ஒரு ஒளி, அது எப்படி சொல்கிறதுனே விவரிக்கிறனே தெரில, அதுலேருந்து அம்மாவோட அடிவேட்டி ஆகிடுச்சேன் நான்.
வாழ்க, குருவின் மனிதநேயம் வாழ்க. கடந்த 15/1/2024 தைப்பொங்கல் தினத்தன்று தூத்துக்குடி மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் சார்பில் 38ஆம் ஆண்டாக பொங்கல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருவிக நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி 1008 போற்றி தமிழ் மந்திரம் படித்து குங்கும அர்ச்சனை செய்து தொடங்கிய இந்த விழாவில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு ஆர் முருகன் தலைமையில் செவ்வாடை தொண்டர்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரையன் நகர் நேசக்கரங்கள் இல்லம், நியூ நேசக்கரங்கள் முதியோர் இல்லம், சின்னக்கண்ணுபுரம் லூசியா ஊனமுற்றோர் பள்ளி, லூசியா பார்வையற்றோர் குடியிருப்பு, கூட்டாம்புலி அன்பு உள்ளங்கள், கதிர்வேல் நகர் ஆன்மாவின் உள்ளங்கள், பாசக்கரங்கள் முதியோர் இல்லம், ஆரோக்கியபுரம் தொழுநோய் இல்லம், கீழ அழகாபுரி பவுல் பார்வையற்ற பெண்கள் இல்லம், ரூத்ஃபுல் மனநல காப்பகம், மெர்சி பார்வையற்றோர் இல்லம், நரிக்குறவர் குடியிருப்புகள் மற்றும் தெருவோரம் அரவணைப்பாரின்றி வாழும் மக்கள் உள்ளிட்ட 1200 பேருக்கு பொங்கல், கரும்பு, பனங்கிழங்கு, புத்தாடைகள் மற்றும் போர்வைகள் வழங்கி மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.